தினமும் திருவிவிலியம். 1 அரசர்கள் அதிகாரம் 8. உடன்படிக்கை பேழை திருக்கோவிலுக்கு கொண்டுவரப்படல். பின்னர் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனில் நின்று கொண்டுவர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குல தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர். ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. தண்டுகள் நீளமாய் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாய் இருந்தன. ஆனால் வெளியே நின்று தெரியாது. இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தில் நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். சாலமோன் மக்களை நோக்கி கூறல். பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்பொழுது இஸ்ரேல் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர் உரைத்தது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார். என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது. ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கிறது, அது நல்லதுதான். ஆயினும் நீ அக்கோவிலை கட்ட போவதில்லை. உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கு இப்போது நிறைவேற்றியுள்ளார். ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன். மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன். இதனுள் ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க ஒரு தனி இடத்தையும் ஏற்பாடு செய்துள்ளேன். சாலமோனின் மன்றாட்டு. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்று வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். நீர் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர். அன்று வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தீர். இஸ்ரேலின் கடவுளாகிய
ஆண்டவரே, நீர் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி, நீர் என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களேயாகில் இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இஸ்ரவேலின் கடவுளே, அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலை பெறுவதாக. கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோயில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். அடியான் இன்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கிறீர். இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற மக்கள் இஸ்ரவேல் வேண்டுதல்களுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பழியை அவர் தலைமேல் சுமத்துவீராக. நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. மக்களின் இஸ்ரவேலர் உமக்கு எதிராய் பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து திருப்பெயரை ஏற்றுக்கொண்டு கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அடியாரும் மக்களாகிய இஸ்ரவேலரும் செய்த பாவத்தை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக. நீர் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டில் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும் கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும் மக்களாகிய இஸ்ரவேலருள் யாராவது மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவிசாய்த்து மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தம் வாழ்நாள் எல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். இஸ்ரவேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலை நாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் மக்களாகிய இஸ்ரவேலரைப் போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் பொழுது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் காட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய
வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை. நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால் அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால் கைதிகளாக தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களின் பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும். இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக. ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்தினின்று நீர் அழைத்து வந்தீர். உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக. ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்தும் அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர். இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார். வேண்டி முடித்த பின் ஆண்டவரது பலிப்பீடத்தின் முன் எழுந்து நின்றார். மேலும் அவர் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கி உரத்த குரலில் சொன்னது: தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் தம் ஊழியர் மோசேயின் மூலம் கொடுத்த நல்வாக்குகள் அனைத்தும் நிறைவேறின, ஒன்றேனும் பொய்க்கவில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக. நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக. நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஈர்ப்பாராக. ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த இவ்விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் அருகில் இருப்பதாக. அவர் அடியேனுக்கு நம் கடவுளாகிய இஸ்ரவேலருக்கும் நாள்தோறும் தேவைக்கேற்ப நீதி வழங்குவாராக. ஆண்டவரே, கடவுள் வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக. நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக. திருக்கோவில் அர்ப்பணம். பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர். சாலமோன் ஆண்டவர் முன்னிலையில் 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்தினார். இவ்வாறு செய்து அரசரும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடம் எரி பலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் கொள்ளமாட்டாமல் மிகச் சிறியதாய் இருந்தது. எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னேயுள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரி பலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் படைத்தார். அந்த நாள்களில் சாலமோனும் லெபோயாமத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் ஓடை வரையுள்ள பகுதியிலிருந்து வந்த இஸ்ரவேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர். இவ்விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. 8ஆம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரவேலருக்கும் செய்தருளிய எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து உவகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். ஆமென்.
ஆமேன். இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.